வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் ஆணைக்கிணங்க, அண்ணன் பொதுச் செயலாளர் அவர்களின் ஆணைக்கிணங்கவும், எங்களுடைய மாவட்ட கழக தலைவர் அண்ணன் KV தாமு அவர்கள் மற்றும் இளைஞரணி மாவட்ட தலைவர் அண்ணன் உதயா அவர்களின் ஆலோசனையின் பேரில் இங்கே பூத் கமிட்டி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக பூத் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக சார்பாக மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்றா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பூத்லையும் எல்லா வாக்குச்சாவடியிலும் வாக்காளர் சேர்ப்பு முகாமுக்கு வாக்காளர் முகவர் அமைச்சிருக்கோம், ஏஜென்ட் போட்டிருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் திமுக அதிமுக அப்புறம் தமிழக வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பூத்லையும் வாக்காளர் சேர்ப்பு முகாமுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் இன்னைக்கு நாங்கள் முகாம் அமைச்சிருக்கிறோம். இது பூத் கமிட்டி அமைச்சிருக்கிறது நீ திமுக அதிமுக அப்புறம் நீ தமிழக வெற்றி கழகம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தளபதியோட ஆணைக்கிறாங்க. இன்னைக்கு காலையில இருந்தே மக்கள் வராங்க, எங்ககிட்ட ஓட்டு இல்ல, புதுசா சேர்க்கிறோம், ஷிஃப்ட் ஆகி வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஓட்டு பண்ணிட்டு போறாங்க. பண்ணிட்டு போகும்போதே தளபதி தான் ஓட்டுன்றதை எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாங்க. இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் தளபதி அவர்கள் 2026 தமிழ்நாடு முதலமைச்சராகி கோட்டையில், செஞ்சாச்சு கோட்டையில் முதல்வராக உட்காருவார்ன்றது இது வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இது இன்னைக்கு என்னன்னா, இன்னைக்கு எவ்வளோ கட்சிகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் திமுக அதிமுக மட்டும் தான் இந்த பூத் ஏஜென்ட் உட்கார வைக்கிறது, இந்த பூத் கமிட்டி இருக்குதுன்ற ஒரு ஆணவத்தில் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதை முறியடிக்கிற விதமாக முதல் முறையாக தமிழ்நாடு அரசியல் வரலாறுல 3வது ஒரு கட்சி, முதல் முறையாக இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் தளபதியின் தலைமையில் இந்த பூத் கமிட்டி தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் அமைச்சிருக்கிறோம். இந்த பூத் கமிட்டியோட வேலை ஓட்டு இல்லாதவர்களுக்கு ஓட்டு வாங்கி கொடுக்குறது. இது நீங்கள் இல்லைன்னா ஜோனலுக்கு போனோம். இன்னைக்கு நாளைக்கு அடுத்த வாரம் சனி ஞாயிறு 4 நாள் இந்த முகாம் நடக்கும். வாக்கு இல்லாதவர்கள், விடுபட்டவர்கள், போன முறை வாக்கு இருந்தது இந்த வாக்கு இல்ல, அந்த பிரச்சனை இருக்கிறவங்க, மற்றபடி அந்த ஏரியால இருந்து இந்த ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆனோம், எனக்கு அங்க இருக்கிற ஓட்டு இங்க மாறணும், இந்த மாதிரி ஓட்டு பிரச்சனை இருக்கிற யாரா இருந்தாலும் இங்க வந்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துல இருந்து அதிகாரிகள் வந்திருக்காங்க. அவங்க ஃபார்ம் கொடுப்பாங்க. உங்களோட பிரச்சனை என்ன, இப்ப புதுசா வாக்காளர் 18 வயசு ஆயிருக்கும், புது வாக்காளர் வராங்கன்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஃபார்ம் 6 ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி ஒரு போட்டோ ஒட்டி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கொடுத்துட்டீங்கன்னாக்கா நாங்க ஓட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இது நீங்க ஜோனல் போனீங்கன்னா ஒரு 6 மாசம் அலைய வேண்டிய வேலை இருக்கும். இது நம்ம கட்சி தலைமையில சொல்லியிருக்கிறதால நம்மளே அதை ஃபாலோ பண்ணி தேர்தல் ஆணையத்தில் அந்த ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு ஓட்டை ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு ஓட்டு கன்ஃபார்ம் ஆனோன்னா அதை நாங்களே பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்கள நேராக போய் பார்த்து கொடுக்கணுன்றது தளபதியோட ஆணையா இருக்கு. தளபதியோட ஆணைக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தோழர்கள், நண்பர்கள் எல்லாருமே இந்த பணியில சிறப்பாக இறங்கி செஞ்சுட்டு இருக்கோம். அதை நீங்களே நேரடியாக பாக்குறீங்க. தமிழக வெற்றி கழகம் வாழ்க, தலைவர் தளபதி வாழ்க, தலைவர் தளபதி வாழ்க.